மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 29ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். நேற்று நாளிலும் இந்த வசனத்தை தான் தியானித்தோம். இந்த நாளிலே அதனுடைய பிற்பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். நான் அந்த முழு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் விரும்புகிற அலங்காரம் அது பரிசுத்த அலங்காரமாக இருக்க வேண்டும். புறம்பான அலங்காரத்தை, புறம்பான அலங்கரிப்பை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், 1 பேதுருவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 3-4 வார்த்தைகளிலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. பொன்னாக ஆபரணங்களினாலும் பகட்டான ஆடுகளினாலும் நீங்கள் உங்களை அலங்கரியாமல் சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த அலங்காரமே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு அலங்காரமாய் இருக்கிறது. இதுவே கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பட்டதாய் இருக்கிறது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிறதான அந்த நற்குணத்தினாலே, அந்த நற்குணம் ஆண்டுடைய பார்வைக்கு மிகுந்த அலங்கரிப்பாய் இருக்கிறது. அது ஆண்டுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லு. புறம்பான அலங்கரிப்பு ஒருவேளை மனிதரை பிரியப்படுத்துவதற்காக புறம்பான அலங்கரிப்பு இருக்கலாம். அதிலே மனிதர் பிரியப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய அலங்காரம், அவர் மெச்சும்படியான அலங்காரம் எது என்று சொன்னால் பரிசுத்த அலங்காரம். அந்த அலங்காரத்தினாலே நீங்கள் உங்களை அலங்கரிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களிலே அவர் பிரியப்படுவார், அவர் உங்களிலே மகிமைப்படுவார். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த நற்குணம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அலங்காரத்துடனே, அப்படிப்பட்ட சிந்தையுடனே, அப்படிப்பட்ட பரிசுத்தத்துடனே நீங்கள் காணப்படுங்கள். அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு ஆண்டவராகிய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அது அவருக்கு உகந்ததாயிருக்கும், அது அவருக்கு ஏற்றதாயிருக்கும். எனவே 96ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே அவருக்கு முன்பாக நடுக்குங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவரை செவியுங்கள், செவியுங்கள். உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அவருக்கு உகந்ததாயிருக்கிறது. எனவே இதே அதிகாரத்திலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னார். உங்களிடத்திலே உத்தரவு கேட்க, உங்களிடத்திலே பேச வருகிறவர்களிடத்திலே நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவர்களோடு அவர்களுக்கு உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருந்து அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களிலே அவர் பிரியப்படுவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிறதான வார்த்தைப்படியாக ஆண்டவரே, புறம்கான அலங்கரிப்பாய் ஆண்டவரை தொழுது கொள்ளாமல், ஆண்டவரே சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்திலே மறைந்திருக்கிறதான ஆண்டவரே சோத்திரமப்பா, அந்த ஆவியினாலே, அந்த உள்ளத்தோடு நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு, நீர் விரும்புகிற அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, நாங்கள் உம்மை ஆராதிக்க
ஆண்டவரே, எப்பொழுது நீர் எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் பண்ண ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.